அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ்டான சில விஷயங்கள்ல நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் கிராஷ்டான விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளை இதில் நிறைய திணிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தப்பாக கைடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாராரும் ஜோதிடம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கு, நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாராரும் அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்புகள் எல்லா காலகட்டங்களிலுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி நம்பக்கூடியவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் இதை விளக்கம் சொல்ற விதமா இது அமையும் அப்படின்னா முழுக்க கிடையாதுங்க. ஜோதிடம் அப்படின்றது, அஸ்ட்ராலஜி அப்படின்றது சரி தவறு என்பதை தாண்டி இது ஒரு எஜுகேஷனாக நான் சில விஷயங்களை உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன். இது முழுக்க மனிதவியலையும் மனிதனுடைய உணர்வுகளை சம்மந்தப்பட்டதும், அப்புறம் இந்த இயற்கையினுடைய படைப்புகளையும் இயற்கையினுடைய வரக்கூடிய வைப்ரேஷன்ஸை ரிசர்ச் பண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் ஒரு அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்டாக. உங்களால் ஒரு அஸ்ட்ராலஜியில் பேஸ்டான சில விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் அஸ்ட்ராலஜியில் இதை நம்ம கற்றுக்க முடியும். ஒரு ஜோதிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த குணாதிசயங்களில் இருக்கணும் அப்படின்னா, பீஸ்ஃபுல்லான மைண்டு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், நேர்மறையான சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகிருக்கும். அந்த மனநிலையில் இருக்கும்போது தான் ஒரு உண்மையான ஜோதிடராக நல்ல ஒரு திங்கிங்கோடு இருக்கும்போது தான் மனிதனுடைய குணங்களையும் எண்ண அலைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவனுக்குள்ளே கிரியேட் ஆகும். இது ஜோதிடருக்கு இருக்க வேண்டிய மைண்ட் செட். மோஸ்ட்லி ஜோதிடம் கணிக்க வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய தேதி, அதனுடைய மாதம், வருஷம், பிறந்த நேரம், காலையா மாலையா, ஏஎம்ஆர் பிஎம், இப்படியே அந்த டேட்டையும் டைமையும் குறிச்சிட்டு வருவாங்க. அந்த டேட்டும் டைமையும் வச்சு ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவார், கட்டம் போட்டு அதுக்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. மேக்ஸும் சயின்ஸும் கலந்ததுங்க இந்த அஸ்ட்ராலஜி. அது எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுங்களா? அவர்கள் கேல்குலேஷன் போட்டு கணக்கு பண்ணி அந்த கிரகங்கள் 9 பிளானட்ஸ் அவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களில் அமையுது அப்படின்றத அவர் கணித்து அந்தந்த கட்டங்களுக்குள்ளே அந்த கிரகங்களை அடைப்பார். அடைச்சதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்னென்னலாம் ப்ளஸ்ஸு மைனஸு ட்ராபேக்ஸ் எல்லாம் நடக்கும், பாசிட்டிவிட்டியாக என்னென்ன சக்ஸஸ்ஃபுல் நடக்கும், எல்லாத்தையும் அதை வச்சு கணிக்க முடியும். இப்படி தான் ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க பேஸ்டாக பார்ப்பாங்க. அதை தாண்டி ஒரு அஸ்ட்ராலஜி, ஒரு ஜோதிடம் எதை டிபெண்ட் பண்ணி நடக்குது அப்படின்னா, முழுக்க ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்னா 9 பிளானட்ஸ், 9 கிரகங்களை டிபெண்ட் பண்ணி தான் கணிக்கவே படும். இந்த 9 கிரகங்கள் எங்க சயின்டிஃபிக் ரீதியாக உண்மையில் நிரூபிக்கப்பட்ட 9 கிரகங்கள். ஓகேங்களா? 9 கிரகம் இருக்குது, சயின்ஸ் நிரூபிச்சாச்சு. இது ஜோதிடம் முன்னாடியே சொல்லிருச்சு. அப்புறம் 5 எலமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இடம் பிடிக்குது, ஒரு மனிதனுடைய சேஞ்சஸ்க்கு இந்த 5 எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் காரணமாக இருக்குது அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம். 5 எலமெண்ட்ஸும் சயின்டிஃபிக் ரீதியாக உண்மைன்னு கண்டுபிடிச்சாச்சு. 9 பஞ்சபூதங்களும் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் அந்த டைம்ஸ், நேரங்கள், சில நேரங்கள் சாதகமானதாகவும் பாதகமானதாகவும் ஆகும். அந்த நேரங்களுடைய டைமிங்கை எப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் பிரிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கால்குலேட்டட் சயின்ஸ், மேக்ஸ் ரீதியான சில விஷயங்கள் அதில் நடக்கும். அப்புறம் அவங்களுடைய ஜாதகம் கணிச்சதுக்கப்புறம் சில சேஞ்சஸுக்காக சில பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க சொல்யூஷனுக்காக. அது என்ன செய்யும் அந்த பரிகாரங்கள் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய 9 பிளானட்ஸினுடைய வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவாக நமக்கு வரும்பொழுது சில சேஞ்சஸ் நமக்குள்ள மைண்டில் கிரியேட் ஆகும், எண்ணங்களில் சேஞ்சஸ். அந்த எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக மாற்றக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் தான் அது. எப்படி டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரோ, அதே போல் லைஃப்பில் நடக்கக்கூடிய மைனஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக அந்த பரிகாரங்கள் சொல்லப்படுது.
இப்படி தான் வரக்கூடிய மைனஸை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய செயல்கள் இந்த அஸ்ட்ராலஜியில் செய்யும். அஸ்ட்ராலஜி முழுக்க பொய்ன்னு சொல்லலை, 100% உண்மையாக எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லலை. ஆனால் நல்ல விதமாக இதை நல்ல மைண்ட் செட்டோடு இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய ட்ராபேக்ஸ் அண்ட் எல்லா ப்ளஸஸுமே நம்ம இதை வச்சு கணிக்க முடியும். நம்மளே நம்மளுடைய லைஃப்பை என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றது, நம்ம சர்க்கிளை சுற்றி நம்ம ஃபேமிலியிலேயே இந்த ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுதுன்றதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா முழுக்க கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னா 100% சம்பந்தம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகணும்னா கிரகங்களுடைய நேரடி ஆதிக்கத்தினால செய்யணும்னு நினைக்கிறது முழுக்க சரியான விஷயம் கிடையாது. மனிதனுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்முடைய லைஃப்பை சக்ஸஸ் ஆகும் ட்ராபேக் ஆகும் மாற்றுறது நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குது, ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். ஆனால் நம்ம எண்ணங்கள் எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸ் 9 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு நம்ம எண்ணங்கள் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ புரியுதுங்களா? லைஃபுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தொடர்பு எப்படி வருதுன்ட்டு. நேரடியாக மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த கிரகமும் ஆதிக்கம் செலுத்தாது. ஒரு கிரகம் மனிதனுடைய முதல்ல எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது, எண்ணங்களோட ஆதிக்கத்தை செலுத்தும். அந்த எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியாகவும் நெகட்டிவிட்டியாகவும் திங்க் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம லைஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகி சேஞ்சஸ் ஆகும். இந்த பரிகாரன்ற விஷயம் அந்த இடத்துல திரிக்கக்கூடிய விஷயம் ஏன் தெரியல, அந்த ஒரு இது வரக்கூடிய ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணியை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போகும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது பரிகாரம். இந்த எண்ணங்களில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலிமா பாசிட்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லைஃப்பை அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை மாற்றணும். இதுதான் இந்த பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். மோஸ்ட்லி ஓரளவுக்கு இந்த ஜோதிடத்தை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே முழுக்க நம்ம இயற்கையை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுதுன்ற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சு தான் இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜி கணிக்கப்படுது. அஸ்ட்ராலஜி நிறைய டைப்ஸ் இருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே அஸ்ட்ராலஜி பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபான விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும்.